அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானின் அருளை கொண்டு சகல மாந்திரீக கட்டுகளையுமே உடைத்து எறியக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோ தொகுப்புகளை போகலாம். அதாவது மாந்திரிகம் அஷ்ட கர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அஷ்ட கர்மங்கள்ல வசியம், மோகனம், ஸ்தம்பனம், பேதனம், வித்வேஷனம், ஆகர்ஷணம், உச்சாடனம், மாரணம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்ட கர்மத்தையுமே அடிப்படையாக கொண்டு தான் மாந்திரிகமே முழுக்க முழுக்க செயல்படுகிறது. சரிங்களா? செயல்படுது. இந்த அஷ்ட கர்மத்தையுமே ஒரு மேல பிரயோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம உடைச்சி, அந்த கட்டை எப்படி நம்ம உடைச்சி எரிகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கோ இல்லை உங்களுடைய உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு யாராவது வசியம் பண்ணியிருந்தாலோ, இல்லை மாரணம் பண்ணியிருந்தாலோ, இல்லை மோகனம் பண்ணியிருந்தாலோ, இல்லை உச்சாடனம் பண்ணியிருந்தாலோ, இல்லை வித்வேஷனம் பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரி மாந்திரீக கர்மத்தை உங்கள் மேலே யாராவது பிரயோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த முறை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சகல கட்டுகளையுமே உடைக்க முடியும். சரிங்களா? உடைச்சு எரிய முடியும். சரிங்களா? அதாவது இந்த மாந்திரீகத்தை அடிப்படை பயிற்சி கற்றுக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கற்று வச்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா, மாந்திரீக ரீதியாக உங்களை சுற்றி உள்ளவங்களும் சரி, உங்களை சார்ந்தவங்களும் சரி, உங்களுக்குள்ள மாந்திரிகள் ரீதியாக என்ன செய்யும் அப்படின்னா பகை உண்டாகும். இந்த பகை உண்டாகும் போது என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டு போடுவாங்க. சரிங்களா? அப்படி கட்டு போட்டுட்டாவே நம்மளுக்கு அந்த தொழிலெலாம் முடங்கி போயிடும். நம்மளுக்கு வரக்கூடிய ஆட்கள்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா நின்று போயிடுவாங்க. இந்த மாதிரி சில நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்காகவே முழுக்க முழுக்க மாந்திரீக விஷயம் கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், மாந்திரீகம் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த விஷயத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? இதை நம்ம சித்தி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவங்க எத்தனை கட்டுகள் போட்டாலும், எவ்வளவு கட்டுகள் போட்டாலும் அந்த கட்டுகளெல்லாம் என்ன செய்ய முடியும்னா உடைச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட வலிமை சக்தி வாய்ந்த எந்திரம் தான் இந்த முருகப்பெருமானுடைய கட்டுகளை உடைக்கக்கூடிய எந்திரமும் மந்திரமும். சரிங்களா? அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு செப்பு தகட்டில் எழுத போகிறோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு தாயத்தில் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைஸுக்கு அந்த எந்திரத்தை கட் பண்ணிக்கிங்க. இல்லை தாயத்தில் அடைக்காத மாதிரி சும்மா எந்திரமாக நான் செஞ்சு வீட்டில் பூஜை ரூமில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்திரத்துக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னக்கூடிய இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்குங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் என்ன செஞ்சுருக்கேன்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்கிறணும்னா எழுதி என்ன செஞ்சு வச்சுக்கிறணும்னா அபிஷேகம் செய்து சுத்தி பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? சுத்தி பண்ணி அந்த எந்திரத்துக்கு சந்தனம், குங்குமம், அத்தர், புணுகு, ஜபா அதெல்லாம் அந்த எந்திரத்தை தடவி சந்தனம் குங்குமம் போட்டுலாம் வச்சு என்ன செஞ்சுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வாரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்குன்னு விடியற் காலையிலையோ இல்லை இரவுக்கு மேலே, அதாவது இரவு 8 மணிக்கு மேலேயாகவோ என்ன செய்யணும்னா அந்த எந்திரத்தை உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்து உங்கள் முன்னாடி இந்த எந்திரத்தை ஒரு தாம்பாளத்தில் நவதானியத்தை கொட்டி அந்த எந்திரத்தை அந்த தாம்பாளத்தட்டு மேலே கொட்டி வச்சுருக்க நவதானியத்து மேலே வச்சு அந்த எந்திரத்தில் விளக்கோடைய ஒளி தெரிகிற மாதிரி ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி அந்த விளக்கோடைய ஒளி இந்த எந்திரத்தில் படுற மாதிரி என்ன செஞ்சிடணும்னா வச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு தேங்காய், பூ, வெற்றிலை, வாழைப்பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இந்த எந்திரத்துக்கு என்ன செஞ்சுருங்கன்னா பூஜை போட்டுருங்க. சரிங்களா? இந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை 10,008 உரு கொடுக்கணும். சரிங்களா? அந்த பௌர்ணமி அன்னைக்குன்னு ஒரே நாளில் உங்களால் 10,008 உரு கொடுக்க முடியும்னாலும் கொடுங்க.
இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ தொடர்ச்சியாக கொடுக்க முடியும் சரிங்களா. இல்லை உங்களுக்கு இந்த பௌர்ணமி நாளைக்கு ஒரு 108 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி டெய்லி எவ்வளோ உங்களால் 108 கொடுக்க முடியுமோ அதை கனெக்ட் பண்ணி எத்தனை நாள் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க. ஆக மொத்தம் இந்த எந்திரத்துக்கு 10,008 உரு கொடுக்கணும் சரிங்களா. இப்படி 10,008 உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரமானதும் இந்த எந்திரமும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு சித்தி ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. உங்களுக்கு இந்த எந்திரம் மந்திரம் சித்தி ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அஷ்டகர்மத்தில் ஒருவர் மேலே எந்த விதமான பிரயோகத்தை, அதாவது அஷ்டகர்மத்தையும் ஒருவர் மேலே பிரயோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே கட்டுகளை பூராமே உடச்சி எறிய முடியும் சரிங்களா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் சரிங்களா. அதாவது இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் சித்தி பண்ணியாச்சு. இனிமே இந்த எப்படி இதை பிரயோகம் பண்ணுறது, ஒருவருக்கு எப்படி அதை கட்டை உடைக்கிறது அப்படின்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அஷ்டகர்மத்தில் யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்கள என்ன செய்றீங்கன்னா தரையில் இந்த சக்கரத்தை என்ன செஞ்சிடணும்னா குங்குமத்தாலேயோ இல்லை மஞ்சள் பொடியினாலேயோ என்ன செய்யணும், இந்த சக்கரத்தை என்ன செஞ்சிருங்கன்னா தரையில் வரைஞ்சிருங்க சரிங்களா. தரையில் வரைஞ்சிட்டு பாதிக்கப்பட்டக்கூடிய நபரை அந்த எந்திர சக்கரத்துக்கு மேலே உட்கார வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் சித்தி பண்ணீங்கல்ல, இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கல இந்த மந்திரத்தை ஒரு எலுமிச்சம்பழம் கனியை கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா இடது பக்கம் 21 சுற்று வலது பக்கம் 21 தடவை சுற்றி அந்த எலுமிச்சம்பழம் கனியை என்ன செஞ்சிடணும்னா 2 அறுத்து தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டும் உடைஞ்சு அப்படியே சர்வநாசம் ஆயிடும் சரிங்களா. அப்போ அந்த கட்டை உடைச்சிட்டாச்சு அப்படின்னா நீங்கள் இதே எந்திரத்தை ஒரு தாயத்தில் அடைக்கிற மாதிரி வரைஞ்சி என்ன செய்யறீங்கன்னா ஒரு 1008 உரு மந்திர உரு கொடுத்து அந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு வெள்ளி தாயத்திலையோ இல்லை ஒரு செப்பு தாயத்திலையோ என்ன செஞ்சிருன்னா அடைச்சு அவருடைய வலது மணிக்கட்டுலையோ இல்லை கழுத்துலையோ இல்லை இடுப்புலையோ அவர் கட்டிக்கிற சொல்லிட்டாங்க அப்படின்னா அவருக்கு இனிமே என்ன கட்டு போட்டாலும் பக்கத்தில் அண்டாது சரிங்களா. கட்டை எதிர்த்து என்ன செய்யும்னா திருப்பி அனுப்பிச்சுடும். யாராவது கட்டு போட்டாங்க அப்படின்னா திருப்பி அவனுக்கே அந்த கட்டு போகிற மாதிரி ஆயிரும் சரிங்களா. அதனால தான் முருகப்பெருமான் முக்கால்வாசி மாந்திரி விஷயத்துக்கு பூராமே இந்த சடாட்சர எந்திரத்தை தான் ஒரு 80% பயன்படுத்துவாங்க சரிங்களா. அதனால் இந்த விஷயத்தை எல்லாருமே பயன்படுத்துங்க. நான் சொன்ன முறைப்படி எல்லாருமே கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அது வேலை செய்யும் சரிங்களா. எதுவுமே மந்திரத்துலேயோ எந்திரத்துலேயோ குறைபாடே கிடையாது. நம்ம கரெக்டாக பண்ணணும், நம்ம கரெக்டாக இருந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எந்திரம் மந்திரமும் நம்மளுக்கு பலன் தர ஆரம்பிக்கும் சரிங்களா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் சரிங்களா. எல்லாருமே லைக் பார்த்து லைக் போடாமையே போகிறீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு விஷயம் லைக் தான் சரிங்களா. லைக் போடுங்க, முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தா தான் புரியும், ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.